ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இன்றைக்கி இருந்தது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். ஸோ இது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட் ஒரு கேப் அப் கிடச்சிது அப்படின்னா அப்சைடில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். பட் கேப் அப் கிடைச்சாலும் அதோட ஓப்பனிங்லேருந்து ப்ரைஸ் கண்டினியூவாக டவுன் ஆச்சு. ஸோ அந்த டவுன் மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 27,500ங்கிற ஒரு சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணிச்சு. ஸோ பிரேக் பண்ணி அடுத்த சப்போர்ட் லெவலான 25,400 420 ரேஞ்சு அது பிரேக் பண்ணி டவுன் கண்டினியூ ஆச்சு. நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டில் 25,420 இந்த ரேஞ்சில் பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா ஸோ இது இந்த ரேஞ்சு வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகளையும் 25,320 வரைக்கும் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த 25,500 பிரேக் பண்ணும்போது இதுக்கான ஒரு செல் என்ட்ரி மூவ்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி இங்கேருந்து மூவ் ஆகும்போது இந்த கேண்டில்லேருந்து நம்ம செல்லுக்கான ட்ரை பண்ணலாம். ஸோ ரீடெஸ்ட் பண்ணி இதை பிரேக் பண்ணும்போது நம்ம அந்த கேண்டிலுக்கான செல்லிங் மூவ்மெண்ட் கிரியேட். ஸோ இந்த ரேஞ்சு தான் நமக்கு இதுக்கு மேலே நம்ம எஸ்எல் மூவ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து இதை உடைக்கிற ஃபஸ்ட்டு மூவ்மெண்ட் இதில் தான் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அந்த இடங்களில் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா எஸ்எல் மூவ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கலாம். நமக்கு இது வரைக்கும் இது டார்கெட் லெவல், பட் டார்கெட்டில் நியர்பை வந்துருச்சு. சரி இன்றைக்கி நாளைக்கு என்ன நடக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இல்லை. நாளைக்கு நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாளைக்கு டெக்னிக்கல் வைஸாக நம்ம இங்கே பார்க்கும்போது நமக்கு இந்த 420 to 320 இட்ஸ் அ ரேஞ்சிங் ஏரியா. ஸோ மறுபடியும் 420 தாண்டி மார்க்கெட் மூவ் பண்ணுது அப்படின்னா இங்கே நமக்கு ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். அப்படின்னா 430லையும் இது திரும்பலாம், 440 to 50லையும் திரும்பலாம், 500 வரைக்கும் இது 3 இடங்களில் ரிவர்ஸில் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ மேபி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் இனி அப்சைடில் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுவே வந்து ஒரு நியூட்ரலாக ஓப்பன் ஆகுது, நியூட்ரல் ஓப்பன் ஆகி மறுபடியும் 25,320 பிரேக் பண்ணி ரீடெஸ்ட்மெண்ட் டவுன் ஆச்சு அப்படின்னா அடுத்த லெவல் நமக்கு 25,220. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸில் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு 420க்கு மேலே வந்து க்ளோசிங் அண்ட் ரீடெஸ்ட் பண்ணால் மேலே ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுலேயும் ரிவர்சல் வாய்ப்புகள் அதிகம். ஸோ மேபி இதே டவுன் ஆச்சு அப்படின்னா 25,320 பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் பண்ணி டவுன் ஆச்சுனால் 25,220 இங்கே ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மேபி அதுக்கு கீழேயும் மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா 25,000 வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட்டிவ் லெவல். ஸோ இப்போ இந்த 3 லெவல் ஏரியாவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்சைடில் வந்து நமக்கு என்ன ஒரு டார்கெட் மூவ்மெண்ட் 25,500 தாண்டும் பட்சத்தில் தான் அடுத்து 25,600 வரைக்கும் அது மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இந்த லெவலை உடைக்கணும். 25,420 to 320 பிரேக் பண்ணும்போது தான் இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி இந்த ரேஞ்சுக்குள்ளே நின்றுச்சு அப்படின்னா ஸோ எந்த சேஞ்சஸும் நடக்காது. இட்ஸ் அ ரேஞ்ச் பவுண்ட். அந்த இடங்களில் நம்ம எந்த ட்ரேட் பண்ணாலும் இட்ஸ் ஆப்ஷன் ப்ரீமியம் டிக்கு ஆகும். சரிங்களா? அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் டெக்னிக்கலாக பார்த்து அந்த என்ட்ரி எடுங்க. ஸோ இப்போ நிஃப்டிக்கான நம்ம என்னென்ன லெவல்ஸ், எந்த பிரேக் அவுட் பாயிண்ட், என்ன ரிவர்சல் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. நீ நெக்ஸ்ட் வீக் தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தோம்னா 25,500 கால் ரேட்டிங் அதிகமாக இருக்குது. அதில் 50% புட் ரேட்டிங் இருக்குது. ஸோ இன்னொரு சைடு வந்து பார்த்தோம்னா 25,400 கால் புட் ஈக்குவல் ரேட்டிங் இருக்குது. ஸோ மேபி அதனால் 25,400 25,500 இப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. 25,400மே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். பட் இது பிரேக் ஆச்சு அப்படின்னா 25,500 வரைக்கும் இது மூவ் ஆகலாம். பட் இந்த இடங்களில் ரிவர்சலாக இருக்கான சான்சஸ் அதிகம். மேபி இது வந்து நாளைக்கு வந்து இதில் புட் ரைட்டிங் இன்க்ரீஸ் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னா இந்த 25,500 பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது காலையில் மூவ்மெண்ட் ஆகிறத பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ணணும். சரி, அடுத்தது நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து பார்த்தோம்னா 57,200க்கு மேலே ஒரு மூவ்மெண்ட் இருந்தது. அது ரீடெஸ்ட் பண்ணி மூவ் ஆச்சுன்னா 57,700 வரைக்குமே இது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். பட் மார்னிங்கில் ஓப்பன் வந்து ஒரு கேப் அப் இருந்தது. பட் ஃபஸ்ட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் மூவ்மெண்ட் மறுபடியும் ரீடெஸ்ட் மறுபடியும் கண்டினியூவாக அது டவுன் மூவ்மெண்ட்லேயே இருந்தது. கீழே 57,000 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்தது. ஸோ அந்த சப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. மறுபடியும் க்ளோசிங் டைமில் அந்த சப்போர்ட்டையும் பிரேக் ஆகி கீழே க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இருக்கிற ஒரே ஒரு லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு ஒரே ஒரு சின்ன ஏரியா லெவல் 56,860 மேபி இதை டச் ஆகி திரும்புறதுக்கான ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் டவுன் ஆச்சுன்னா 56,500 to 600 இட்ஸ் ரிவர்சல் பாயிண்ட் லெவல். இதை பிரேக் 57,000 பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகிருக்கிறதுனால ஸோ அதுக்கு கீழே வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா நான் முதல்ல சொல்கிறது 56,000 இட்ஸ் ரிவர்சல், நல்ல ரிவர்சல் ஆகக்கூடிய ஏரியா. 57,000ங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அந்த ஏரியாக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதுவும் ஒரு வகையான ரேஞ்ச் பவுண்ட் மாதிரி தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இங்கேருந்து மூவ் ஆச்சு, ஒரு 2 நாள் ரேஞ்ச் பவுண்டு, மறுபடியும் இந்த பெரிய லெவலில் சேஞ்சஸ் கிடையாது. ஸோ ஒரு 200-300 பாயிண்ட் ரேஞ்சு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோடைய மூவ்மெண்ட் இருந்திருக்குது. ஸோ
ஸோ 57,000 கீழே என்ன நடக்குதுங்கிறது தான் இங்கே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 57,000 கீழே வந்து நமக்கு டவுன் ஆகுது, டவுன் சைடில் 57,000 கீழே. ஸோ இதுவே அப் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 57,000 7,100 வரைக்கும் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். 57,000 57,100 இந்த 100 பாயிண்ட்டுமே நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். 57,100க்கு மேலே ஒரு மூவ்மெண்ட் க்ளோசிங் ஓப்பனிங்கில் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் மூவ்மெண்ட் கொடுத்தது அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட்டு இது வந்து 57,300 அண்ட் செகண்ட் லெவல் 57,500 to 700 இந்த லெவல் வரைக்கும் அப் சைடில் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். சரி, ஓப்பனிங் எப்படி நடக்குதுங்கிறத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம இங்கே தெரிஞ்சிக்க வேண்டியது டவுன் மூவ்மெண்ட் கொடுத்தது அப்படின்னா 56,800 பிரேக் பண்ணி மூவ்மெண்ட் ஆகுதுன்னா அடுத்து 56,600 to 500 இட்ஸ் அ ரிவர்சல் அண்ட் ஃபஸ்ட் சப்போர்ட் லெவல். மேபி அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் 56,000. ஸோ ரெசிஸ்டன்ஸாக பார்க்கும்போது 57,100 வரைக்குமே ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். 57,100க்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு மூவ்மெண்ட் 57,300 அண்ட் செகண்ட் மூவ்மெண்ட் 57,500 to 700 இதுதான் நமக்கு ரிவர்சல் ஏரியா. ஸோ இதை நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதோட ஆப்ஷன்ஸே அனாலிசிஸ் பார்க்க வேண்டிய அவசியங்கள் ரொம்ப குறைவு. ஏன்னா வந்து இது வந்து மந்த்லி ஆப்ஷனாக இருக்கிறதுனால. ஸோ இதில் வந்து பாருங்களேன், இன்னுமே புட் சைட்லேருந்து பெரிய லெவலில் ஏற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை. ஸோ ஆனால் வந்து 57,000 கால் அண்ட் புட்டு வந்து ஈக்குவல் ரேட்டிங் வந்துருது. புட் ரேட்டிங்கோட பார்த்தீங்கன்னா இப்போ கால் ரேட்டிங் ஓரளவுக்கு வந்துருக்குது. 57,000 உடச்சி இது வந்து 56,000க்கு சப்போர்ட் எடுக்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த லைனில் கொஞ்சம் லைட்டாக தெரியுது. ஸோ அது நாளைக்கு எப்படி டெக்னிக்கல் மூவ்மெண்ட் இருக்குங்கிறத பொறுத்து ஸோ சேஞ்ச் ஆகும். ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வந்து அந்த ட்ரம் கொண்டு வந்த அந்த டேரிஃப், அதாவது வந்து அந்த வரிக்கான பிரச்சனைகள் இன்னும் முடியல, அதுக்கான தெளிவான தீர்வும் வரல. இப்போ இவ்வளோ தான் வரி அப்படிங்கிறதுக்கான தீர்வும் வரல. ஏன்னா மறுபடியும் வாஷிங்டனில் ஒரு சிட்டிங் இருக்குது. ஸோ தலைவரோட வாயை திறந்தாலே வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது, எவ்வளவோ தலைவர்களை பார்த்துருப்போம். ஸோ ட்ரம்ப் மாதிரி பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. எல்லா நாட்டையும் தெருக்கி விட்றாரு. ஸோ எந்நேரம் ஒரு பரபரப்பை வச்சுக்கிறாரு. போகிற நிறுத்தம்னு சொன்னால் உடனே நிறுத்திடுறாரு. ஸோ எங்கேயா இருந்தாலும் சரி, இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தது நிறுத்திடுங்கன்னா நிறுத்திட்டாங்க. இஸ்ரேல் ஈரான் போர் நடந்துட்டு இருந்தது, ஒரு குண்டை போட்டு நிறுத்திடுங்கன்னு சொன்னாங்க, நிறுத்திட்டாங்க. எப்படி என்ன கான்செப்ட்னு தெரியல. பவர்ஃபுல்லான ஒரு பர்சனுங்கிறது இந்த மாதிரி இடங்களில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. சரி, என்ன பண்ணுறது, நாம் ஒன்றும் பண்ண முடியாது, வெறும் வாய்தை பேச முடியும். சரி, ஓகே, மறுபடியும் நாளைக்கு ஈவினிங் உங்களை பார்க்குறேன். நம்மளோட சந்திக்கலாம். நம்மளோட சேனல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ட்ரேடிங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். மறுபடியும் நாளைக்கு ஈவினிங் சந்திக்கலாம்.